Welcome to Magellan Major Academy. This video deals with part 3 of the lesson Poets and Pancakes, 12th Prose for CBSE. Madras and the Tamil drama community were terribly impressed, and for some years almost all Tamil plays had a scene of sunrise and sunset in the manner of Jothambeli, with a barge stage, a white background curtain and a tune played on the flute. ஸோ மெட்ராஸும் தமிழ் ட்ராமாவும் வந்துட்டு அந்த ஜோத்தம்பேலிலேருந்து முக்கியமான விஷயத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு வந்துக்கிட்டு எல்லாமே சன்ரைஸ் சீனும் சன்செட் சீனும் ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்துக்கிட்டு இப்போ ஒரு வெள்ளை ஸ்க்ரீனை போட்டுட்டு ஃப்ளூட்டு இதோட வந்துட்டு அந்த லைட்டை வச்சுக்கிட்டு சன்ரைஸ் சன்செட்லாம் பண்ணாங்க. It was some years later that I learned that MRA was a kind of counter movement to international communism, and the big bosses of Madras like Mr. Vasan simply played into their hands. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்துட்டு கவுண்டர் மூவ்மெண்ட் டு இன்டர்நேஷனல் கம்யூனிசம். அதெல்லாம் தெரியாமையே வந்துக்கிட்டு வாசனை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாசனை அது ஒத்துக்கிட்டாரு. வாசனுக்கே தெரியாது இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான் அதுன்னு. I am not sure, however, that this was indeed the case, for the unchangeable aspect of these big bosses and their enterprises remained the same. MRA or no MRA, international communism or no internal communism. ஆனால் என்னை பொறுத்தவரையில் கம்யூனிசம் வந்துச்சோ கம்யூனிசம் இல்லையோ, அந்த MRA வந்துச்சோ MRA வரலையோ, இந்த பிக் பாஸஸ்லாம் எப்போவுமே மாறவே மாட்டாங்க. The staff of Gemini Studios had a nice time hosting 200 people of all hues and sizes of at least 20 nationalities. It was such a change from the usual collection of crowd players waiting to be slapped with the thick layers of makeup by the office boy in the makeup department. So staff Gemini Studios ஆச்சரியமாக பார்த்தது, அது வந்துட்டு ஒரு 200 பேர் என்ன சைஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் ஃப்ரம் 20 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருந்தாங்க. இதை வந்து நம்ம க்ரௌட் பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பெயிண்ட் அடிப்போமே, அதெல்லாம் இல்லாமல் எப்படி இவங்க மேக்கப் போட்டாங்க அப்படிங்கிறத இந்த டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கிட்டு இருந்தது. A few months later, the telephone lines of the big bosses of Madras buzzed, and once again we at Gemini Studios cleared a whole shooting stage to welcome another visitor. கொஞ்சம் மாதம் கழிச்சு திரும்ப வந்துட்டு பிக் பாஸஸ் முதலாளிகளுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோனை வந்தோடனே நாங்களும் திருப்பி யாரோ ஒரு புது விசிட்டர் வரான்னு ஒரு ஸ்டுடியோ செட்டையே ஃப்ரீயாக்கி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சோம். All they said was that was a poet from England. எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலாந்துலேருந்து ஒரு கவிஞர் வரான்னு சொன்னாங்க. The only poets from England the simple Gemini staff knew or heard of were Wordsworth, Tennyson. நம்ம ஜெமினி ஸ்டோர் போன்றவங்களாம் வந்துட்டு இங்கிலாண்டில் கவிஞர்னா வேர்ட்ஸ்வர்த்தும் டென்னிசன் தான் தெரிஞ்சிருக்கோம், இல்லைனா கேட்டிருப்போம். த மோர் லிட்ரேட் ஒன்ஸ் நியூ கீட்ஸ், ஷெல்லி அண்ட் பைரன். இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தவங்க கீட்ஸை பற்றியும் ஷெல்லியை பற்றியும் பைரனை பற்றியும் தெரிஞ்சிருக்கோம். அண்ட் ஒன் ஆர் டூ மைட் ஹேவ் ஃபெயின்ட்லி கம் டு நோ ஆஃப் சம் ஒன் பை த நேம் எலியட். ராஜ் ஒன்று ரொம்ப ரேராக ஒருத்தருக்கு எலியட்டை பற்றி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். Now, who was the poet visiting the Gemini Studios now? இப்போ யார் வரப்போறா Gemini Studio பார்க்கறதுக்கு? He is not a poet, he is an editor. That's why the boss is giving him a big reception. Vasan was also the editor of the popular Tamil weekly Ananda Vedan. ஸோ அவர் ஒன்றும் போய்ட்லாம் இல்லை, ஒரு எடிட்டர். அதனால தான் பாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசப்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வாசனும் வந்துக்கிட்டு ஆனந்த விகடன் நினைக்கிறதையா அதனுடைய எடிட்டர். அப்போ he wasn't the editor of any one of the known names of British publications in Madras. That is those known at the studios. ஆனால் ஜெமினி ஸ்டுடியோஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிட்டிஷ் பத்திரிகைகள் வருது, அந்த எந்த பத்திரிகைக்கும் அவர் எடிட்டருக்கு மாதிரி தெரியல. Since the top men of the Hindu were taking the initiative, the surmise was that the poet was the editor of Daily, but not from the Manchester Guardian or London Times. ஸோ ஹிந்துவே வந்துட்டு அதை இனிஷியேட் பண்ணுறதுனால அப்போ ஏதோ ஒரு தினசரியோட இதாக தான் இருப்பார், அதாவது இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். சர்மைஸ்னால் யூகிக்கிறது, எந்த ப்ரூஃப் இல்லாமல். ஆனால் இப்போ நிச்சயமாக மான்செஸ்டர் கார்டியனுக்கோ இல்லை லண்டன் டைம்ஸோட இருக்க மாட்டார், வேறு ஏதோ போல இருக்கு. தட் வாஸ் ஆல் தட் ஈவன் த மோஸ்ட் வெல் இன்ஃபார்ம்டு அமங் அஸ் நியூ. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்ட என்னை மாதிரி ஆட்களுக்கு கூட இவ்வளவு தான் தெரியும் எங்களுக்கு. At last, around 4 in the afternoon, the poet or the editor arrived. அப்போ ஒரு வழியாக 4 மணிக்கு அந்த poet இல்லை அந்த எடிட்டரோ வந்தார். He was a tall man, very English, very serious, and of course very unknown to all of us. அவர் ரொம்ப வளர்த்தியான மனுஷன், ரொம்ப இங்கிலீஷ்காராக இருந்தார், ரொம்ப சீரியஸாக இருந்தார். இன்னொன்று எங்களுக்கு யாருக்குமே தெரியாதவராக இருந்தார். Battling with half a dozen pedestal fans on the shooting stage, the boss read out a long speech. அந்த பெடஸ்ட் பண்ண அந்த நிற்கிற ஸ்டாண்ட் ஃபேன் இல்லையா, ஸ்டாண்ட் ஃபேன் வந்து அதுவும் ஸ்டுடியோஸ்லாம் வச்சு ரொம்ப சத்தம் போடும் கடகடன்னு. அந்த ஒரு டசன் ஃபேன்ஸ் வச்சு தான் அங்கே அவரை உட்காருது. ஏன்னா அவர் இங்கிலீஷ் மேன் வந்து ரொம்ப வேர்க்கக்கூடாது இல்லையா, போட்டிருந்தாங்க. அந்த சத்தத்துக்கு இடையில பாஸ் வந்துக்கிட்டு வாசன் வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்பீச்சை வந்துட்டு எழுதி வாசிச்சார். இட் வாஸ் ஆப்வியஸ் தட் ஹீ டு நியூ ப்ரிசியஸ் லிட்டில் அபவுட் த போட் ஆர் தி எடிட்டர். இதில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுனாக்கும் வாசனுக்கும் அவரை பற்றி கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, ஒன்றும் பெருசாக தெரியலை. The speech was
all in the most general terms, but here and there it was peppered with word like freedom and democracy. அந்த ஸ்பீச்சில் வந்துக்கிட்டு எல்லாமே ரொம்ப ஜென்ரலாக தான் இருந்தது. எனக்கு பர்டிகுலர் எதுவும் தெரியாது இல்லையா, ஆனால் அப்பக்கப்போ வந்துக்கிட்டு சும்மா பெப்பர் தூண மாதிரி வந்துக்கிட்டு ஃப்ரீடம் டெமோக்ரஸி வார்த்தையெல்லாம் போட்டிருந்தாரு. Then the poet spoke. அப்புறமா அந்த poet பேசினார். He wouldn't have addressed a more dashed and silent audience. Dashedனா ஒரு ரியாக்ஷனும் இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு குரூப்பை இது வரைக்கும் அவர் பேசியிருக்கவே மாட்டார். No one knew what he was talking about. யாருக்குமே தெரியல அவர் எதை பற்றி பேசுகிறான்னு. And his accent defeated and any attempt to understand what he was saying. சரி கொஞ்சம் கவனிக்கலாம்னு பார்த்தா கூட அவருடைய அக்சென்ட் வந்து எங்களுக்கு சுத்தமாக புரியலை. The whole thing lasted about an hour. Then the poet left and we all dispersed in utter bafflement. அப்புறம் ஒரு மணி நேரம் வந்து போச்சு. அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு. நாங்கள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நாங்கள் மீட்டிங் முடித்தோம். வாட் ஆர் வி டூயிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்? வாட் இஸ் அன் இங்கிலீஷ் poet doing in a film studio which makes Tamil films for the simplest sort of people? என்ன பண்ண ஒரு இங்கிலீஷ் கவிஞர் வந்துக்கிட்டு தமிழ் ஸ்டுடியோவில் வந்துக்கிட்டு தமிழ் படம், அதுவும் சிம்பிளஸ்ட் பீப்புள், நார்மல் தமிழ் பீப்புள் பண்ணுற படம் பண்ணுற இந்த ஸ்டுடியோவில் அவர் என்னத்துக்கு வந்து பேச வந்தார்? பீப்புள் ஹூஸ் லைஃப்ஸ் லீஸ்ட் afforded them the possibility of cultivating a taste for English poetry. யாருக்காவது கொஞ்சம் இங்கிலீஷ் poetry மேலே டேஸ்ட் உருவாகலான்னு பேசியிருப்பாரா? த poet looked pretty baffled too. நாங்கள் மட்டும் அன்சர்டன் இல்லை, அவரும் அன்சர்டனாக இருந்தார். For he too must have felt the sheer incongruity of his talk about the thrills and travails of an English poet. இன்கங்க்ரூட்டினா வந்துட்டு நாட் இன் ஹார்மனி, ஒரே மாதிரி இல்லாத. ட்ரவைல்னா எங்கேஜ் இன் பெயின்ஃபுல் ஆர் லபோரியஸ் எஃபர்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இங்கிலீஷ் போய்ட் பேசினார். ஆனால் அவருக்கே புரியல இந்த மாதிரி குரூப்புக்கு ஏன் பேசணும்னு. ஹிஸ் விசிட் ரிமைண்ட் அண்ட் அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ட்ரி. அவர் ஏன் விசிட் பண்ணார் கடைசி வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியவே இல்லை. The great prose writers of the world may not admit it, but my conviction grows a stronger day after day that prose writing is not and cannot be the true pursuit of a genius. பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் வந்துக்கிட்டு அட்மிட் பண்ணிப்பாங்களா இருக்கும். என்னோட கன்விக்ஷன் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே போச்சு. ப்ரோஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜீனியஸ்க்குரிய விஷயம் இல்லை. இட் இஸ் ஃபார் த பேஷண்ட், பர்சிஸ்டன்ட், பெர்சிவியரிங் ட்ரட்ஜ் வித் அ ஹார்ட் டு சோ ஷ்ரங்கன் தட் நத்திங் கேன் பிரேக் இட். ஸோ இது வந்து யாருக்குள்ள ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு, ட்ரட்ஜ்னா எ பர்சன் மேட் டு டூ ஹார்ட் மீனியல் ஒர்க், இந்த மீனியல் ஒர்க் செய்கிற ஆளுக்கு, ஷ்ரங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக சுருங்கி போகிற ஒரு ஆளுக்கு தான் இது சரியாக இருக்கும். He at once set about making fresh copy of the long prose piece and sends it on to the another editor, enclosing postage for the return of the manuscript. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு தான் விறுவிறுன்னு ஒரு கதையை எழுதி அந்த கதையை வந்துட்டு ஒரு கவரில் போட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்பையும் ஒட்டி அந்த மேனுஸ்கிரிப்ட் அனுப்பி வைப்பாங்க யாராவது எடிட்டருக்கு. இட் வாஸ் ஃபார் such people that the Hindu had published a tiny announcement in an insignificant corner of an unimportant page, a short story contest organized by British periodical by the name The Encounter. இந்த மாதிரி கதை எழுதுகிற ப்ரோஸ் எழுதுகிற ஆளுகளுக்காக ஹிண்டு வந்து ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அது இன்சிக்னிஃபிகன்ட், ஒரு யாரும் பார்க்க முடியாத ஒரு கார்னரில் பேப்பரில் அன்இம்பார்ட்டன்ட் பேஜ், யாருமே போகாத ஒரு பேஜில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கண்டெஸ்ட் இருக்குது, பிரிட்டிஷ் பீரியாடிக்கல் என்கவுண்டர் அப்படிங்கிற பீரியாடிக்கல் நடத்துதுன்னு வந்திருந்தது. அஃப்கோர்ஸ் தி என்கவுண்டர் வாஸ் இன் நோன் கமன்லி அமங் த ஜெமினி லிட்ரேட்டி. ஸோ இந்த என்கவுண்டரை பற்றிக்கையும் வந்துட்டு ஜெமினியில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. I wanted to get an idea of the periodical before I spent a considerable sum in postage sending a manuscript to England. ஸோ நான் இது எழுதலாமா, இதுக்கு அது இங்கிலாந்துக்கு வந்து மேனுஸ்கிரிப்ட்னா அது போஸ்டேஜ் எவ்வளோ ஆகும்? In those days, the British Council Library had an entrance with no longer winded signboards and notices to make you feel you were sneaking into a forbidden area. அப்போ வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரி இப்போ மாதிரி இல்லை. அப்போ ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும், அதில் சைன் போர்டு ஒன்று இருக்காது. நம்ம என்னமோ பார்த்தா ஏதோ நுழையக்கூடாத இடத்துல நம்ம நுழைஞ்ச மாதிரி தான் அது பார்த்தா இருக்கும். And there were copies of the encounter lying about in various degrees of freshness, almost untouched by readers. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டேபிள்ஸில் கிடந்த என்கவுண்டர் வந்துட்டு அங்கங்கே கிடந்தது, புதுசாக பழசாவெல்லாம் கிடந்தது, யாருமே தொடாமல் ஃப்ரெஷ்னஸாக இருந்தது. When I read the editor's name, I heard a bell ringing in my shrunken heart. அந்த எடிட்டரோட பேரை நான் வாச உடனே எனக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு பொறி தட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இட் வாஸ் அ போட் ஹூ ஹேட் விசிட்டட் த ஜெமினி ஸ்டுடியோஸ். இவர் யாரும் இல்லை, ஜெமினி ஸ்டுடியோஸ்க்கு வந்து பேசிட்டு போனாரு, என்ன பேசணும்னு தெரியாமல் அவர் தான். I felt like I had found a long lost brother and I sang as I sealed the envelope and wrote out his address. எனக்கு வந்து நம்ம பரவாயில்ல, எனக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போனதானே என்னமோ தொலைஞ்சு போன ஒரு சகோதரனை கண்டுபிடிச்ச மாதிரி நான் ஒரு பாட்டை பாடிக்கிட்டே நான் ஒரு என்வெலப்பை சீல் பண்ணேன். அப்புறம் அட்ரஸ் எழுதினேன். I felt that he too would be singing the same song at the same time. நான் நினச்சேன் அவரும் அதே பாட்டை தான், இவர் தான் பக்கத்தில் இருக்கவர் தான் தட் மேன் ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், அவரை தான் பேசியிருக்கேன் நம்ம, அவரும் அதே பாட்டை பாடியிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன்.
Long lost brothers of Indian film discover each other by singing the same song in the first reel and in the final reel of the film. அந்த காலத்தில் படத்தில் யாதோங்கி பாரத்னு ஒரு படம் உண்டு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க, திரும்பி வந்துட்டு கடைசியில் அந்த பாட்டை வச்சுட்டு சேருவாங்க. இங்கே கூட வந்து எம்ஜிஆர் அதே படத்தில் நடிச்சிருப்பாரு, அதே மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ ஸ்டீஃபன், that was his name. இதுதான் அவரோட பேரு. And years later, when I was out of Germany studios and I had much time but not much money, anything at a reduced price attract my attention. ஸோ கொஞ்ச காலம் கழிச்சு வந்து நான் வந்துட்டு ஜெமினி ஸ்டுடியோ வெளியே வந்துட்டேன். பெருசாக வேலையும் இல்லை, பெருசாக பணமும் இல்லை. therefore எங்கெங்கெல்லாம் ரெடியூஸ்ட் ப்ரைஸ் நம்ம கிடைக்குதோ அதை தான் அட்ராக்ட் பண்ணுச்சு என்னைய. And the footpath in front of Madras Mount Road post office, there was a pile of brand new books for 50 paise each. அந்த மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோட்டோரமாக நிறைய புத்தகங்கள் போட்டு எல்லாமே 50 பைசான்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி தே வேர் காப்பீஸ் ஆஃப் த சேம் புக் அண்ட் எலகன் பேப்பர் பேக் ஆஃப் அமெரிக்கன் ஆரிஜினில் இருந்து ஒரு பேப்பர் பேக் அதெல்லாம் வந்துட்டு. ஆனால் வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி புக்கு தான். ஸ்பெஷல் லோ பிரைஸ்டு ஸ்டூடெண்ட் எடிஷன் இன் கனெக்ஷன் வித் தி 50th anniversary ஆஃப் தி ரஷ்யன் ரெவல்யூஷன் அங்கே போட்டிருக்கு. அதாவது எல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போட்டது. இது வந்துட்டு 50th anniversary ரஷ்யன் ரெவல்யூஷனை கொண்டாடுறதுக்காக போட்டது அப்படின்னு. I paid 50 paise and picked up a copy of the book, The God That Failed. நான் 50 பைசா கொடுத்துட்டு ஒரு புக் எடுத்தேன். அந்த புக்கோட டைட்டில் The God That Failed, கடவுள் என்னது ஃபெயிலாக போன கடவுள் அப்படின்னு ஒரு அர்த்தம். தோல்வி கண்ட கடவுள் அப்படின்னு. 6 eminent men of letters in 6 separate essays described their journey into communism and their disillusioned return. ஸோ 6 பேர் எழுதியிருந்தாங்க அந்த கம்யூனிசத்துக்குள்ளே எப்படி போனாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க எழுதியிருந்தாங்க. ஆந்திரே கைட் அப்படின்னு ஒருத்தர், ரிச்சர்ட் ரைட் 2வது, இக்னாசியோ சிலோன் 3வது, ஆர்த்தர் கோஸ்ட்லர் 4வது, லூயிஸ் ஃபிஷர் 5வது அண்ட் 6வது ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். யாரும் தெரியுதா? நம்ம ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். சடன்லி த புக் அசியூம்டு ட்ரெமெண்டஸ் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ தான் அந்த புக்கு ஒரு பெரிய விஷயத்தையே எனக்கு சொன்னுச்சு. ஸ்டீஃபன் ஸ்பெண்டர், த போட் ஹூ ஹேட் விசிட்டட் ஜெமினி ஸ்டுடியோ பார்த்த அந்த ஸ்டீஃபன் ஸ்பெண்டர். இன் அ மொமெண்ட் ஐ ஃபெல்ட் அ டார்க் சேம்பர் ஆஃப் மை மைண்ட் லிட் அப் பை அ ஹேசி இலுமினேஷன். ஸோ திடீர்னு என்னுடைய மூளையில் இருட்டாக கிடந்த ஒரு இடத்துல ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்தது. தி ரியாக்ஷன் டு ஸ்டீஃபன் ஸ்பெண்டர் அட் ஜெமினி ஸ்டுடியோஸ் வாஸ் நோ லாங்கர் மிஸ்ட்ரி. ஏன் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸ்டீஃபன் ஸ்பெண்டருங்கிறது இப்போ வந்துட்டு ஒரு ரகசியமாக இல்லை. The boss of the Gemini Studios may not have much to do with Spender's poetry, but not with his God that failed. அந்த பாஸ் எஸ்எஸ் வாசன் வந்துக்கிட்டு ஸ்பெண்டர்ஸ் பொயட்ரியில் ஒன்றும் தெரிஞ்சிருக்க மாட்டாரா இருக்கும். ஆனால் வந்துட்டு அவருடைய கடவுள், தோல்வி அடைந்த கடவுளை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு முடிக்கிறார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட், டூ சப்ஸ்கிரைப் Magellan Academy. தேங்க்யூ.